அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு பெண்களுக்காக 3 லட்சம் வரை கடன் தொகையாக கொடுக்குறாங்க. உத்தியோகினி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க. அதை பற்றிய முழு தகவல்களையும் இப்போது பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது பார்க்கலாம். அதாவது உத்தியோகினி யோஜனா திட்டம், இது மத்திய அரசு கீழே செயல்படக்கூடிய ஒரு திட்டமாகும். பெண்களுக்கு நிதியுதவி செஞ்சு அவங்களோட முன்னேற்றத்துக்காக இந்த திட்டம் செயல்படுது. இப்போது இந்த லோன் வாங்குறதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 18 வயதுலேருந்து 55 வயதுக்கு உள்ள பெண்கள் இதுக்கு தகுதியானவங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஆண்டு வருமானம் 1.5 லட்சம், அதாவது 1.5 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும். அது இல்லாமல் ஊனமுற்றோர், விதவைகள் அப்படின்லாம் அந்த ஆதரவற்ற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த சிபிலில் நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்காக நீங்கள் இந்த லோனை பெறலாம். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஊனமுற்றோர், தலித் மற்றும் விதவை பெண்கள் இவங்களெல்லாம் இந்த உத்தியோகினி யோஜனா திட்டத்துக்கு கீழே எந்த ஒரு வட்டியும் செலுத்தாமல் கடன் பெறலாம். இருந்தாலும் மற்ற பெண்கள் அவங்களோட கடனுக்கான வட்டி விகிதங்கள் 10லேருந்து 12% வரை கட்ட வேண்டியது இருக்கும். இப்போது எந்த பிரிவுகளுக்கு மானியம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பட்டியல் சாதி அல்லது பட்டியல் பழங்குடி மக்களுக்கு மானியம் 50% கொடுக்குறாங்க. அவங்களுக்கான அதிகபட்ச கடன் தொகை, அதாவது லோன் 1லேருந்து 3 லட்சம் வரைக்கும். அவங்களோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அதுக்கு அடுத்தது சிறப்பு வகை, அவங்க அந்த கடன் தொகையில் 30% அல்லது 90,000த்துக்கு அவங்களுக்கு மானியம். அவங்களோட கடன் 3 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம், அதாவது 1.5 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது பிரிவு, அவங்களுக்கு கடன் தொகையில் அதே 30% அவங்களுக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் 3 லட்சம் வரைக்கும் கடன் தொகை உண்டு. அவங்களோட வருமானம் ஆண்டுக்கு 1.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். இது அந்த பிரிவுகளுக்கான சலுகைகள். இதுக்கு இப்போது என்னென்ன ஆவணங்கள், அதாவது ப்ரூஃப் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பிபிஎல் ரேஷன் கார்டு, அதாவது வறுமை கோடுக்கு கீழே இருப்பதற்கான சான்று. அதுக்கடுத்தது ஜாதி சான்று, அதாவது எஸ்சி எஸ்டி அந்த விண்ணப்பதாரர்களுக்கு அதுக்கான ஜாதியை குறிப்பிட்ட அளவுக்கு சான்று. அதுக்கடுத்து பயிற்சி இல்லை அனுபவ சான்று, அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் வருமான சான்று, அது உங்களோட ஆண்டு வருமானம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக. அதுக்கடுத்தது மூலதன செலவின் மேற்கோள்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் ஏதாவது எக்யூப்மெண்ட்டு, எந்திரங்கள் எதாவது வாங்குறீங்கன்னா அதுக்காக அது கேட்குறாங்க. அதுக்கடுத்தது ஆதார் அட்டை அடையாள சான்றாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களோட ட்ரான்சாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, நீங்கள் இப்போதைக்கு எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃபு அது. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு, அப்புறம் பாஸ்போர்ட் அளவில் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக கடன் வாங்குறீங்க அதுக்கான ஒரு திட்ட வரைவு, அதாவது கொட்டேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அதாவது வணிக வங்கிகள், ப்ரைவேட் பேங்கு, பிராந்திய வங்கிகள், அதுக்கப்புறம் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், இது போல் பல்வேறு வகையான பேங்க் எல்லாமே இந்த உத்தியோகினி திட்டத்துக்கு கீழே கடன்களை வழங்குகிறது. நீங்கள் எந்த பேங்க்குலையும் போயிட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு, அதாவது கொடுத்துட்டு நீங்கள் அந்த லோனுக்கான வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த மாதிரி இதுக்காகலாம் லோன் எடுக்கலாம் அப்படின்னா, சின்னதாக ஒரு லோன் அப்படின்னா அகர்பத்தி, பாய், துண்டு, வளையல் இந்த மாதிரி விஷயத்துக்காக லோன் எடுக்கலாம். கொஞ்சம் பெருசாக அப்படின்னா பியூட்டி பார்லரு, கேன்டீனு, கேட்ரிங்கு, இந்த ரிசர்ச் சென்டரு இந்த மாதிரி அதுக்காக கொடுக்குறாங்க. அதுக்கு சில்லறை விற்பனைனா பூக்கடைகள், மளிகை கடை, ஆயத்தாடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதை விட்டால் வேளாண்மை, அது பால், கோழி இந்த மாதிரி விஷயங்களை வளர்க்குறதுக்கு அதுக்கும் கொடுக்குறாங்க. இதில் எந்த வகையில் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற அமௌண்ட்டை நீங்கள் கடனாக வாங்கிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அதோட ஃபார்ம் துணை இயக்குனர் அலுவலகம், சிடிபிஓ அந்த அலுவலகத்துலேருந்து நீங்கள் அந்த ஃபார்மை வாங்கிட்டு உங்களோட வங்கியின் இணையதளத்துலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை
நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது தேவையான ப்ரூஃப் எல்லாம் அது கூட வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்குக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மு அந்த தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட லோனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இதையே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த உத்தியோகினி கடன் வழங்கும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை பற்றி அந்த இருக்கிற பகுதியை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் CDPO அதாவது குழந்தை மேம்பாட்டு திட்ட அலுவலர் அதாவது உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களோட காசோலை செக்ஷனுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த CDPO வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களோட விண்ணப்பம் பேங்க்குக்கு அனுப்புவாங்க. அவங்க ப்ரூஃபு உங்கள் ஃபார்ம்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அவங்க வந்து அக்செப்டன்ஸ் அதாவது ஒப்புதல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லோன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க.